இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நான் தூங்கலான்னு ஆதி அப்பா ரூமுக்கு போனல, அங்க போனப்ப மித்ரா ஆண்டியும் அங்க இருந்தாங்க. என்னை பார்த்ததும் கோமாகி எதுக்கு நீ இங்க வந்தன்னு கேட்டாங்க. நான் அப்பா கூட தூங்க வந்தேன்னு சொன்னேன். உடனே இனிமேல்லாம் இங்க தூங்க கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டாங்க. உன்னை மித்ரா திட்டுறப்போ ஆதி எங்க இருந்தாரு? அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. மித்ரா உன்னை திட்டுறத பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லலையா? இல்லம்மா, பேசாம தான் இருந்தாரு. ஆதித்யா, இங்க பாரு, நீ என் செல்லம்ல, இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது. உனக்கு தான் அம்மா நான் இருக்கேன்ல. இங்க பாரு, நான் சொல்றது நீ கேப்பல்ல? கேப்பம்மா. குட் பாய். அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா. அப்படின்னா இனிமே அம்மா சொல்றத நீ கேட்கணும். அத மீறி நீ எதுவுமே பண்ணக்கூடாது. நீ என்கிட்ட அங்க போய் தூங்குறேன்னு சொன்ன உடனே நான் வேண்டாம் தானே சொன்னேன். நீ என் பேச்ச கேக்கல. அதனால்தான் மித்ரா உன்னை திட்டா. அம்மா பேச்ச கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்காதுல்ல? ஆமாமா. இனிமே நீ ஆதிய அங்கிள்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி அவர் கூட ரூம்ல போய் படுத்து தூங்குறேன்னு அடம் பிடிக்கலாம் கூடாது. உனக்கு தான் அம்மா நான் இருக்கேன்ல. நாம எப்பவும் போல இதே ரூம்ல ஒன்னா சேர்ந்து தூங்கலாம். நீ இந்த ரூம்ல படுத்து தூங்கலனா தமிழுக்கு தூக்கமே வராது. உனக்கு அது தெரியுமா? அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவா. எனக்கும் நீ உன் காலை தூக்கி என் மேல போட்டு தூங்காம தூக்கமே வராது. சரிம்மா. ஆனா ஆதி அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம அங்கிள் கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா நீ ஆதிய அப்பான்னு கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கலையே. மத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நாம எதுக்கு பண்ணணும்? உனக்கு அம்மாவை பிடிக்கும்ல? அப்படின்னா அம்மா சொல்ற மாதிரி கேட்கணும். எதுக்காகவும் அழக்கூடாது. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே கேக்குறேன். இனிமேல் ஆதி அப்பாவை அங்கிள்னே கூப்பிடுறேன். அந்த ரூம்ல போய் தூங்குறேன்னு அடம் பிடிக்காம அக்கா கூடவும் உன் கூடவும் சேர்ந்து தூங்குறேன்.